ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி. லவ் ஃபெயிலியரும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பெருநகரத்தின் பரபரப்பான காலை நேரம். அரவிந்த் தனது அலுவலகத்திற்கு புத்துணர்ச்சியுடன் கிளம்பி கொண்டிருந்தான். அவனின் புத்துணர்ச்சிக்கு காரணம் கிருத்திகா. அவள் என்று அவனின் குழுவில் இணைந்தாலோ அன்றிலிருந்தே அவன் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டான் அரவிந்த். அது தற்போது அவன் மனதில் காதலாக வளர்ந்து வருகிறது. அதை கிருத்திகாவிடம் வெளிப்படுத்த தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் தினம் தினம். இந்த விடியலாவது அவனுக்கு கை கொடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அலுவலகத்தை அடைந்த அரவிந்தின் கண்கள் கிருத்திகாவை தேடின. அவள் தன் தோழி மஞ்சுவிடம் பேசி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவன் அருகில் வந்த அவன் நண்பன் சந்திரன், என்னடா காலம் முழுக்க எட்டி நின்னே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா என்றான் சந்திரன். நானும் அதுக்காக நாளுக்கு தாண்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் என்றான் அரவிந்த் சலிப்புடன். சரி வா, இன்னைக்கு டீம் மீட்டருக்கு போய் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் என்றான் சந்திரன். இருவரும் வேலையில் மூழ்கினர். இவ்வாறே நாட்கள் செல்ல கிருத்திகாவின் பிறந்த நாள் வந்தது. அலுவலகத்தில் இருந்த அனைவரும் அவளை வாழ்த்தினர். கிருத்திகாவின் அருகில் சென்ற அரவிந்த், ஹாப்பி பர்த்டே கீர்த்தி என்றான். அவளும் சிரித்துக்கொண்டே தேங்க்ஸ் சர்வி என்றாள். அவன் காதில் கேட்பது நிஜம்தானா என்ற அதிர்ச்சியில் நின்றான். தனக்கு செல்ல பேர் வைத்து அழைத்ததை மிகவும் விரும்பினான் அரவிந்த். இது குறித்து கிருத்திகாவிடம் கேட்க எண்ணினான். அடுத்த நாள் கிருத்திகா தனியாக அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் சென்ற அரவிந்த், கீர்த்தி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றான். என்னை எதுக்கு அர்வின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு தானே கேட்க போறீங்க என்றால் சிரித்து கொண்டே. அவனும் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது அரவிந்த்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவனை அப்படி தான் கூப்பிடுவோம், அதான் உங்களையும் அப்படி கூப்பிட்டேன் என்றாள். அரவிந்திற்கு சப்பென்று ஆனது. அப்படி கூப்பிடலாமில்ல என்றால் சம்மதம் கேட்கும் விதமாக. அவனும் தலையை ஆட்டினான் சம்மதிக்கும் விதமாக. நீங்கள் ரொம்ப சைலண்ட் போல், நான் 10 வார்த்தை பேசினா நீங்கள் 2 வார்த்தை தான் பேசுகிறீங்க என்றாள் கிருத்திகா. ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான் அவன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட் என்று கையை நீட்டியவாறு. அவனும் அவள் கையை குலுக்கி அவளை தன் தோழியாக ஏற்றான். அன்றிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர். ஆனால் அரவிந்தின் மனதில் காதல் வளர்ந்து வந்தது. இந்த நாள் இறுதியில் அவனின் இந்த மகிழ்ச்சி காணாமல் போகும் என்பதை அறியாமல் துள்ளி குதித்து கொண்டே அலுவலகம் சென்றான். அவனின் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அவன் இன்று தன் காதலை கிருத்திகாவிடம் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்திருந்தான். வழக்கம் போல இருவரும் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு அருகில் இருந்த கஃபே ஷாப்பிற்கு சென்றனர். அங்கு வைத்துதான் தன் காதலை கூற நினைத்தான் அரவிந்த். அர்வி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள் பீடிகையுடன். சொல்லு கீர்த்தி என்றான். ஒருவேளை தான் நினைத்ததைத்தான் அவளும் கூற நினைக்கின்றாளோ என்ற எண்ணத்தில். நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு ராஜுன்னு ஒருத்தர் அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்டுக்காக வருவார், அவருக்கு நீங்கள் தான் கூடவே இருந்து கைட் பண்ணணும் என்றாள். புரியாத பார்வை பார்த்தவன், யார் கீர்த்தி, தெரிஞ்சவங்களா என்று கேட்டான். ஆமாம், நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான். தட் மீன்ஸ் என்னோட லவ்வர் இண்டோஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, நாளைக்கு வருவார், நீயே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ என்றாள் வெட்கத்துடன். என்ன சொல்கிற கீர்த்தி, நீ லவ் பண்ணுறியா என்றான் அதிர்ச்சியுடன். சாரி அர்வி, நான் அவன்கிட்ட சொல்லாத தப்பு தான் என்று காதுகளை பிடித்தபடி அவனிடம் மன்னிப்பு வேண்டினாள் கீர்த்தி. அரவிந்திற்கு உலகமே இருண்டது போல இருந்தது. அவளிடம் மறுவார்த்தை பேச தழுத்தழுத்தது. கண்ணீர் எப்பொழுது வேண்டுமானாலும் விழுவேன் என்பது போல கண்ணின் நுனியில் நின்றது. இந்த இடத்தில் நிற்க விருப்பமின்றி வேகமாக அந்த இடத்தை விட்டே நகர்ந்தான். அடுத்த நாள் அவள் கூறியது போலவே ராஜீவ் வந்தான். அவனுக்கு உதவும் பொறுப்பு அரவிந்திற்கு கொடுக்கப்பட்டது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த துணையினாள் கீர்த்திகா. அரவிந்தை பார்க்க செல்லும் சாக்கில் ராஜீவிடம் மணிக்கணக்காக பேசினார். இவற்றையெல்லாம் பார்த்து மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளானாள் அரவிந்த். தன் கண் முன்னே தன் காதல் கையை விட்டு நழுவுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். இந்த காரணத்தினால் அடிக்கடி விடுமுறை எடுக்கலானான். இதற்காக அவனது மேலிட இயக்குநர்கள் அவனை கண்டித்தனர். இவ்வாறே நாட்கள் ஓடின. ஒரு நாள் கிருத்திகா தனியாக அழுது கொண்டிருப்பதை பார்த்தான் அரவிந்த். அவனிடம் சென்று பேச நினைத்தான். அப்பொழுது அவனது நண்பன் சந்திரன் தடுத்தான். அவளே இந்த இடைப்பட்ட நாட்களில் நீ இருக்கியா இல்லையான்னு கூட கண்டுக்கல, அவள் அழுகிறான், நீ சமாதானம் செய்ய வர போறியா என்றான் கோபமாக. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாண்டா என்று இழுத்தான் அரவிந்த். என்னவா வேணா இருக்கட்டும், அவளாக வந்து சொல்லும்போது கேட்டுக்கோ, இப்போ வா போகலாம் என்று அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்றான். அடுத்த நாள் அரவிந்தை தேடி வந்தாள் கீர்த்தி. அர்வி, ஐ எம் சாரி, நான் ராஜீவ் வந்ததுலேருந்து உன்னை கண்டுக்கலை, அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு என்று மனமுருகி பேசி கொண்டிருந்தாள். ஏன், என்னாச்சு என்றான் அரவிந்த். நம்ம ஆஃபீஸில் அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா நம்ம ஆஃபீஸில் இருக்க சீனியர் 5 பேரோட ரெக்கமெண்ட் இருக்கணும், உனக்கு தெரியும்ல. ராஜுவுக்கு இந்த ஆஃபீஸில் யாரையும் தெரியாததுனால என்னை இன்ஸ்டா மூலமாக
ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுறதா சொல்லி நம்ம ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்க்கு என்னை ஹெல்ப் பண்ண வச்சுருக்கான். அவனுக்கு என் மேலே லவ்வெல்லாம் இல்லை என்று கூறி முடிக்கும் முன்னரே கண்ணீர் வந்தது. அவள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாத அரவிந்த் அவளை அணைத்து ஆறுதல் கூறினான். கீர்த்தி திடுக்கிட்டா. அரவிந்த் பேசலானா, என்னோட காதல் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஆமாம் கீர்த்தி, நான் ரொம்ப நாளாக விரும்புகிறேன். எங்கே நான் சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தான் நான் இத்தனை நாளாக சொல்லலை. சொல்லலாம்னு நினைக்கும் போது நீ ராஜுவை விரும்புகிறேன்னு வந்து நின்ன. நான் என்ன தான் பண்ணுவேன், அதான் மனசை கல்லாக்கிட்டு அமைதியாக இருந்துட்டேன். இப்போ நீயே என்னை தேடி வந்துட்ட என்றான் படபடவென. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அருவி. ஆனால் நான் பார்த்ததுலேயே உன்ன மாதிரி ஒரு பர்சனை மறுபடியும் எங்கேயும் பார்க்க முடியாது. நீ ஒரு ஜெம். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த ஏமாற்றத்துலேருந்து நான் வெளியில் வரணும். அப்புறம் தான் இதை பற்றி என்னால் யோசிக்க முடியும் என்றாள் கீர்த்தி. நிச்சயமா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் என்றான் அரவிந்த். ஒரு மாதத்திற்கு பிறகு எல்லோருக்கும் திருமண அழைப்புகள் கொடுத்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. அப்போது அங்கு வந்த அரவிந்திடம் ஒரு அழைப்பிதழை கொடுத்து, கண்டிப்பாக என்னோட கல்யாணத்துக்கு வந்துருங்க என்றார். அரவிந்த் சிரித்து கொண்டே கண்ணடித்தவாறு, நான் வரலன்னா எப்படி தாலி கட்ட முடியும், கண்டிப்பாக வந்துடுறேன் என்றான். இதை கேட்டு கீர்த்தியும் வைக்கப்பட்டு சிரித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.